ஹாய் ஹலோ வெல்கம் மக்களே. இது நம்ம டைம் சமையல் சேனலை உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம் தெரியுமா? பிரியாணிக்கு மேட்சிங்காக இருக்க கத்திரிக்காய் தொக்கு தான். இந்த கத்திரிக்காய் தொக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிக்கும். இந்த கத்திரிக்காய் தொக்கை நம்ம எப்படி செய்ய போகிறோன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் 2 பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, ஒரு 4 பச்சை மிளகாய் நான் கீறி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளி, இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் அளவுக்கு வேர்க்கடலையும் நம்ம எடுத்துக்கலாம். இது கூட எள்ளு கூட சேர்க்கலாம், ரொம்பவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய், இது எல்லா பொருளுமே நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்து கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம 50 கிராம் அளவுக்கு வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். நான் இது கூட 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட எள்ளு சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் வீட்டில் இருக்க பொருளை வச்சு வேர்க்கடலையை வறுத்து எடுத்துருக்கிறேன். வேர்க்கடலை சிம்மில் வச்சே வறுத்துடுங்க, ஏன்னா கருகி போயிடும். சிம்மில் வச்சு வறுத்தெடுத்ததுக்கப்புறம் அது ஒரு பாத்திரத்தில் நம்ம ஷிஃப்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது வேர்க்கடலையை ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டேன். இதை நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் ஒரு வாணலில் எண்ணெய் நல்லா ஊற்றினதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பச்சை மிளகாவை ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாய் எண்ணெயில் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்மளோட கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நாம் வெட்டி வச்ச வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினா தான் இது ரொம்பவும் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் தொக்குக்கு எல்லாம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கலாம். இப்போது நல்லா கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிடலாம். நான் இப்போது 2 பெரிய சைஸ் தக்காளியை ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குங்க. இது வதங்கிறதுக்கு நம்ம ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு மூடி போட்டு வச்சிடலாம். நான் மூடி போட்டு இப்போ எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தக்காளி வெங்காயம் வதங்கியிருக்கு. இப்போது தக்காளி வெங்காயம் ஒரு பக்கம் நல்லா வதங்கட்டும். இன்னொரு கடாயில் ஒரு 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம வெட்டி வச்ச கத்திரிக்காவை ஆட் பண்ணிடலாம். கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிட்டே இருப்போம். எண்ணெய் நல்லா சுருண்டதுக்கு அப்புறம் கத்திரிக்காவை ஆட் பண்ணலாம். கத்திரிக்காய் நல்லா தக்காளி வெங்காயோட மேட்ச் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருப்போம். இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தனி மிளகாத்தூள் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாவோட கத்திரிக்காய் நல்லா மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விடுங்க. தெளித்து விட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு வதக்கிக்கிட்டே இருங்க. அது அப்போ தான் அது எண்ணெயில் நல்லா வதங்கும். இந்த ஸ்டேஜில் கரெக்டான ஸ்டேஜ். இப்போது நான் ஒரு எலுமிச்சை சைஸுக்கும் ரொம்பவும் சின்ன சைஸில் புளி எடுத்து அதை ஊற வச்சு எடுத்துருக்கேன். அந்த தண்ணியை வடிகட்டி நம்ம தண்ணி இடத்துல வச்சுக்கலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில் துவண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த புளி தண்ணியை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா மசாலா கத்திரிக்காயில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். உப்பு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு போடுங்க. நான் உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு மூடி வச்சுருக்கேன். புளி தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போது நம்ம ஆற வச்ச வேர்க்கடலையை ஒரு மிக்ஸியில் சேர்த்து குறைன்னு பதத்தில் அரைச்சி எடுத்துடலாம். இப்போது 5 நிமிஷம் கழித்து மூடி எடுத்து பார்த்தா புளி தண்ணி கொஞ்சம் சுண்ட ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் சிம்மிலே வச்சு சுண்ட வைங்க. நம்ம ஃபுல் ஸ்பீடில் வச்சா அடியில் கருகி போயிடும். புளி தண்ணி எனக்கு போதும்னு சொல்லிவிட்டு நான் எக்ஸ்ட்ரா வாட்டரில் ஊற்றலை. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. நல்லா சுண்டுற பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த வேர்க்கடலையை அது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுப்போ இப்போது கரெக்டான ஸ்டேஜ். ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருந்திங்கன்னா அது கட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போது பிரியாணிக்கு சைடிஷான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது போல் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணுமா? கவலையே படாதீங்க. இது நம்ம டைம் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். பாய் மக்களே.